மேட்சிங்கான வேஷ்டி சேலை மற்றும் குவாலிட்டியான ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ் அஃபோர்டபிள் பிரைஸ்லயும் வாங்க மதுரை யாஸ்கோவுக்கு வாங்க. இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். நாடு முழுக்க கிரீம் பண்ண பத்தி மட்டும்தான் பேச்சு. சரி, இந்த ஜிஎஸ்டி பிரச்சனை வந்துருச்சு. நம்ம ஒரு நாளைக்கு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் எவ்வளோ ஜிஎஸ்டி கட்டுவோம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். எதுக்கு யோசிச்சு பார்த்துக்கிட்டு ஒரு லிஸ்ட்டாகவே போட்டுடலான்னு முடிவு பண்ணிட்டேன். காலையில் எந்திரிச்சதும் ஒரு மனுஷன் எங்கே போவான்? சம்பவ இடத்துக்கு தான், அதாங்க பாத்ரூமுக்கு தான் போவான். நானும் உள்ளே போய் டூத் பேஸ்ட் எடுத்து பார்த்தேன். 18% ஜிஎஸ்டி. ஜவுளி கடையில் கட்டப்பைக்காக மல்லு கட்டுறவங்க நம்ம. அப்படி இருக்கும்போது பல்லு விளக்குறதுக்கு வரி கட்டணுமா? சரி, அப்படி வரி கட்டி பல்லு விளக்காட்டி தான் என்ன மோசம் போயிட போகுதுன்னு தான் எனக்கு தோணுது. இருந்தாலும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களெல்லாம் நினச்சி பார்க்கணுமா இல்லையா? சரி, பாத்ரூம்குள்ளே இருக்கிற எந்தெந்த பொருளுக்கெல்லாம் ஜிஎஸ்டி இருக்குது அப்படின்னு நம்ம தொடர்ந்து தேடி பார்த்தோம்னா, டூத் பிரஷுக்கு 5%, சோப்புக்கு 18%, ஷாம்புக்கு 18%, பக்கெட்டு மக்குன்னு இருக்கிற பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 18%, டாய்லெட் பேப்பருக்கு கூட 18%ங்க. விட்டா டாய்லெட்டில் உட்காந்து பார்க்குற ரீல்ஸுக்கு கூட ஜிஎஸ்டி கேட்பாங்க போல இருக்கு. இவ்வளோ வரியை கட்டி நான் பாத்ரூம்குள்ளே போயிட்டு வரதை நினச்சா எனக்கு எங்கள் வீட்டு பாத்ரூம்குள்ளே போன மாதிரியே இல்லை. ஏதோ நவீன கட்டண கழிப்பிடத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்குது. பாத்ரூம் பரிதாபங்கள் கொடுத்த தலைவலி தீர்றதுக்காக ஒரு டீ போட்டு குடிக்கலான்னு கிச்சன் பக்கம் போனா அங்க டீ தூள் இல்லை. சரி, கடைக்கு போய் டீ தூளோட சேர்ந்து மளிகை சாமானையும் சேர்த்து வாங்கிட்டு வந்துடலான்னு போனேன். அங்க போய் டீ தூள் கேட்டா அதுக்கு 5% ஜிஎஸ்டிங்கிறாரு கடைக்காரரு. இந்த டீல இஞ்சி, அதிமதுரம், மூலிகைகளோட சேர்த்து ஜிஎஸ்டியையும் சேர்த்திருக்காங்க. தலைவலிக்கு ரொம்ப நல்லதான். சரி, அப்படியே ஒரு 1/4 கிலோ சர்க்கரை கொடுங்க அப்படின்னு சொல்லி கடைக்காரர்கிட்ட கேட்டேன். அவர் என்ன கேட்டாருன்னா, உங்களுக்கு லூஸில் சர்க்கரை வேணுமா இல்லை பிராண்ட் பண்ணி பேக் பண்ண சர்க்கரை வேணுமா அப்படின்னு கேட்டார். ரெண்டுத்துக்கு என்னென்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டேன். லூஸில் வாங்கினா உனக்கு ஜிஎஸ்டி கிடையாது, பிராண்டடாக வாங்கினா நீ ஜிஎஸ்டி கட்டணும் அப்படின்னாரு. ஓஹோ, இது தெரியாமல் நான் பல நாள் பேக்கெட்டு வாங்கிட்டு போயிட்டேனே, அதுக்கு ஜிஎஸ்டிலாம் கட்டியிருக்கேனே. சரி, வேறு எதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி இல்லைன்னு சொல்லுங்கள், அந்த பொருளாக நான் வாங்கிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொன்னேன். நீ பேக்கெட்டில் போட்டு பிராண்ட் பண்ணி விற்கிற எந்த பொருளை வாங்கினாலும் ஜிஎஸ்டி கட்டி தான் ஆகணும். அந்த ஜிஎஸ்டியை உன் கண்ணுக்கே தெரியாமல் அந்த பொருளோட விலையில ஏற்றிடுவாங்க. உதாரணத்துக்கு நம்ம ஒரு லிஸ்ட்டை போடுவோம். கோதுமை மாவுக்கு 5%, ரவைக்கு 5%, சேமியாவுக்கு 5%, அரிசி மாவு, கடலை மாவு, அரிசி, பருப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், தோசை மாவு, இட்லி மாவு, எண்ணெய் முதற்கொண்டு 5% ஜிஎஸ்டி கட்டி ஆகணும். இதில் இந்த அரிசியில் மட்டும் நேக்கா ஒரு உருட்டி இருக்காங்க பாருங்க. 26 கிலோவுக்கு மேலே நீங்கள் அரிசி வாங்கினீங்க அப்படின்னா அதுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. ஆனால் 25 கிலோவுக்குள்ள பேக்கடை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி வாங்கினீங்கன்னா அதுக்கு 5% ஜிஎஸ்டி கட்டணுமா. 25 கிலோ அப்படிங்கிறது ஒரு மிடில் கிளாஸில் ரொம்ப பட்ஜெட்டை போட்டு மொத்தமாக வாங்கினா கொஞ்சம் காஸ்ட்டு கம்மியாகுமேனு வாங்குவாங்க. ஆனால் அதுலேயும் நீங்கள் டேக்ஸ் போடணுங்கிறீங்க. சில பேர் இந்த மாதம் இவ்வளோதான் காசு இருக்குது, இல்லை இந்த வாரம் இவ்வளோதான் காசு இருக்குது, அடுத்த வாரத்துக்கு நம்ம காசு வரும்போது அரிசி வாங்கிக்கலான்னு ஒரு 5 கிலோ வாங்குவாங்க, ஒரு 2 கிலோ வாங்குவாங்க. அப்படி இருக்கவங்களுக்கெல்லாம் டேக்ஸ் போட்டுட்டு 26 கிலோவுக்கு மேலே இருக்கவங்களுக்கு டேக்ஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க. 26 கிலோவுக்கு மேலே அரிசி வாங்குறாங்கனாலே அவங்க நல்ல வசதியான ஒரு பொருளாதாரத்தில் இருக்கவங்கன்னு தான் அர்த்தம். சாதாரண மக்களுக்கு வரி போடுவாங்க, ஆனால் வசதியானவங்களுக்கு வரி கிடையாது அப்படிங்கிறது தான் இவங்க டேக்ஸ் முறையாக இருக்குது. அது என்னவா வேணால் இருந்துட்டு போகுது. நம்ம எல்லாத்தையும் லூஸ்லேயே வாங்கிடலான்ட்டு அங்கேயே உட்காந்து ஒரு மளிகை லிஸ்ட் எழுதி அவர் கையில் கொடுத்தேன். ஆனால் அதை பார்த்துட்டு அவர் என்ன சொன்னார்னா, தம்பி இதில் 1-2 பொருள் தான்ப்பா லூஸில் கிடைக்கும், மீதி எல்லாம் பேக்கடு பிராண்டட் ஐட்டம் தான் கிடைக்கும் அப்படின்ட்டாரு. அவர் சொல்லி குத்தம் கிடையாது. இன்றைக்கி சிட்டியில் அதுதான் நிலைமை, எல்லாமே பிராண்டடாக தான் கிடைக்குதுன்னு ஆகிப்போச்சு. சரி, என்ன பண்ணுறது, ஜிஎஸ்டியோட காசு கொடுத்து வாங்கிட்டு போனேன் வீட்டுக்கு. அங்கே போய் சமைக்கலான்னு கேஸ் சிலிண்டர் ஆன் பண்ணும் போது தான் தோணுச்சு, நம்ம இந்த சிலிண்டருக்கும் 5% ஜிஎஸ்டி கட்டியிருக்கமேன்ட்டு. ஏற்கனவே மானியத்தை கட் பண்ணிட்டீங்க, விலையை ஏற்றிட்டீங்க, இப்போ இதில் ஜிஎஸ்டியை வேற சேர்த்துட்டீங்க. ஒரு வாய் சோறுதுங்கிறதுக்கு என்ன அக்கப்போரா இருக்குங்கிறீங்க. மத்தியானம் ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ கொலிக்கு சொன்னா, டே நான் பிரியாணி ஆர்டர் போட போகிறேன், உனக்கும் பிரியாணி வேணுமான்னு கேட்டான். சரி போடுறான் நானும் சொல்லிட்டேன். சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது, அதுலேயும் ஏதாவது டேக்ஸ் வாங்குவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. சரி டே, நீ பில் போடுறதுக்கு முன்னாடி எனக்கு அந்த பில் ஸ்பிளிட்டப் எதாவது இருந்துச்சா அனுப்பு அப்படின்னு சொன்னேன். அவன் எனக்கு பார்த்துட்டு அனுப்பிச்சான். அதில் பிரியாணியுடைய மொத்த விலை 598 ரூபா. அதில் ஜிஎஸ்டி மட்டும் 30 ரூபா 98 காசு, அதாவது 5% ஜிஎஸ்டி. அதை ரெஸ்டாரண்ட் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லி இவங்க வாங்கி ரெஸ்டாரண்ட்டு கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் ஜிஎஸ்டி ஆன் பிளாட்ஃபார்ம் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு 1 ரூபா வாங்குறாங்க. இது எதுக்குன்னா, அந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி நம்ம ஆர்டர் போடுறதுக்காக 6 ரூபா ஃபீஸாக வாங்குறாங்க. அந்த ஃபீஸுக்கு ஒரு ஜிஎஸ்டி. ஆக மொத்தம் கிட்டத்தட்ட கூட்டி கழிச்சு பார்த்தா 32 ரூபா ஜிஎஸ்டி டேக்ஸ் மட்டும் கட்டணும். ஒரு பிரியாணி சாப்பிட ஆசைப்பட்டது குத்தமா அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு எனக்கு. சாயங்காலம் டீ பிரேக்கு. சரி, பக்கத்தில் இருக்கிற பேக்கரியில் போய் ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம்.
அங்கே எங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் பன்னுக்கு ஜிஎஸ்டி கிடையாது, அதில் க்ரீம் வச்சா ஜிஎஸ்டியா அப்படின்னு சொல்லி நியாயம் கேட்டு சண்டை போட்டுட்டு இருந்தார். அவர் சொல்கிறதுல நியாயம் இருக்குதானுங்களே அப்படின்னு சொல்லி கடைக்காரர்கிட்ட நானும் கேட்டேன். என்ன வம்ப விலைக்கு வாங்க வந்திருக்கீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க பாருங்க. சரி, நம்ம யார் வம்பு தும்புக்கும் போகிறது கிடையாது, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு க்ரீம் பண்ணு வாங்கினா தானே பிரச்சனை, சரி எனக்கு ஒரு பிஸ்கட் பாக்கெட் கொடுங்க அப்படின்னு. அப்போ தான் தெரிஞ்சுது பிஸ்கட் பாக்கெட்டுக்கு 18% ஜிஎஸ்டியா. அதாவது நீங்கள் 5 ரூபாய்க்கு பிஸ்கட் பாக்கெட் வாங்கினீங்கன்னா அதில் 90 பைசா ஜிஎஸ்டி கட்டணுமா. பிஸ்கட்டுங்கிறது கீழ்த்தட்டு மக்கள்லேருந்து மேல்தட்டு மக்கள் வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்ற பொருள் தான். ஆனால் கீழ்த்தட்டு மக்களும் சரி, மிடில் கிளாஸ் மக்களும் சரி, அவங்களுடைய வாழ்க்கையில் இந்த பிஸ்கட்ன்றது ரொம்ப முக்கியமான அங்கமாக இருக்குது. நிறைய ஏழை குடும்பங்களில் டீயும் பிஸ்கட்டும் தான் காலை உணவாகவே நிறைய பேருக்கு இருக்கும். இன்னும் நிறைய மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸில் குழந்தைகளுக்கு பிஸ்கட்டை உணவாக கூட கொடுத்துட்டு இருக்காங்க அங்கங்கே. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பிஸ்கட்லேயும் நீங்கள் வந்து ஜிஎஸ்டி போடுறீங்க. அது போக வெள்ளம் போன்ற பேரிடர்லாம் வருதுன்னு வைங்களேன், அவங்களுக்கு மக்கள் உதவி பண்ணுறதுக்காக போவாங்க. அப்போ என்ன கொடுப்பாங்க? ஒரு பிஸ்கட் தான் கொடுப்பாங்க. அந்த இடத்துல உணவு கொடுக்க முடியாது. அப்படிப்பட்ட நேரத்தில் உதவுறதுக்காக வாங்குற பிஸ்கட்டுக்குமே நம்ம ஜிஎஸ்டி கட்டணும் அப்படிங்கிறது தான் இங்கே நிலைமை. இதில் என்னங்க நியாயம் இருக்குது? சரி, வேலையெல்லாம் முடிச்சுட்டு கலப்பாக ஹோட்டலில் போய் சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஹோட்டலுக்கு போனேன். சரி, வேக்காடாக இருக்கேன்னு ஏசி ரூமில் போய் உட்காந்தேன். அங்கே 18% ஜிஎஸ்டி சார் அப்படின்னாங்க. அப்போ வெளியே உட்காந்தா அங்கே 5% தான் சார் ஜிஎஸ்டி அப்படின்னாங்க. நம்ம வெளியவே உட்காந்து சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு வெளியே உட்காந்து சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போனேன். இங்கே ஒரு டிஸ்க்ளைமர் போட வேண்டியிருக்கு. இப்போ நான் வந்து இந்த இடத்துல சொன்ன விஷயங்கள் எல்லாமே கீழ்த்தட்டிலிருந்து மேல்தட்டு மக்கள் வரைக்கும் எல்லாரும் அன்றாடம் பயன்படுத்துகிற விஷயங்கள் பற்றி தான் சொல்லியிருக்கோம். குறிப்பாக ஏழை மக்களும் மிடில் கிளாஸ் மக்களும் இதை வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அந்த விஷயங்கள் மட்டும்தான் இதில் எடுத்திருக்கோம். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஏன் இந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்றீங்க, நீங்கள் ஏன் ஆர்டர் போட்டு சாப்பிட்றீங்க அப்படின்ற வாதம் வந்து இந்த இடத்துல சரி வராது. எல்லாருக்கும் பொதுவாக இருக்கணும் தான் இந்த எக்ஸாம்பிள்ஸை நம்ம இங்கே சொல்லியிருக்கோம். இப்போ இந்த வீடியோ மூலமாக நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? டேக்ஸே கூடாதுங்கிறீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக கிடையாது. டேக்ஸ்னால தான் ஒரு நாடு இயங்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் இவ்வளோ டேக்ஸ் வாங்குற நீங்கள் திரும்பி இந்த மக்களுக்கு என்ன செய்கிறீங்க அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கிற கேள்வி. ஐரோப்பாவில் 40% டேக்ஸை மக்கள்கிட்ட இருந்து வாங்குறாங்க. ஆனால் அதுக்கு பதிலாக அந்த அரசாங்கம் அவங்களுடைய கல்வி, சுகாதாரம் போன்ற அடிப்படை தேவைகளை செஞ்சு கொடுத்துட்றாங்க. ஆனால் இங்கே எல்லாத்துக்குமே டேக்ஸ் கட்டுறோம். டேக்ஸ் கட்டினதுக்கு அப்புறமும் எங்கள் தேவைகளை நாங்களே பார்த்துக்கணும் அப்படிங்கிற நிலைமை தான் இங்கே நீடிச்சுக்கிட்டு இருக்கு. இவ்வளவு டேக்ஸ் கட்டுறோம், அதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு நாங்கள் கேள்வி கேட்டால், அந்த டேக்ஸில் தான் உங்களுக்கு நாங்கள் ரோடு போட்டு தரோம் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி, ரோடு போடுறீங்க வச்சுக்கோங்க, அது நல்ல ரோடா கெட்ட ரோடான்ற விவாதம் தனி, அதுக்கு நான் வந்து வரலை. ரோடு போடுறீங்க ரைட்டு, அந்த ரோடு போட்டதுக்கு அப்புறமும் நாங்கள் எதுக்கு வந்து உங்களுக்கு டோல்கேட்டு கட்டணும்? புரியவே இல்லையே. எங்கள் வரி பணத்தில் ரோடு போடுறீங்க, அந்த ரோட்டில் நாங்கள் போகிறதுக்கு ஒரு டோல்கேட்டு காசை வேற கேட்குறீங்க. இது என்ன லாஜிக்கு? அது மட்டும் கிடையாது, இவ்வளவு வரி வாங்குறீங்க, ஆனால் வெள்ளம் போன்ற பேரிடர் ஏதாவது வந்துச்சுன்னா அந்த நேரத்தில் எங்களை கண்டுக்கவே மாட்டுறீங்க, நிதியும் கொடுக்க மாட்டுறீங்க. அது மட்டும் கிடையாது, மாநில அரசுகள் அந்தந்த மாநில மக்களுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டியில் கரண்ட்டில் வந்து ஏதாவது ஆஃபர் கொடுக்குறாங்க, 100 யூனிட் ஃப்ரீ அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதையும் கொடுக்கக்கூடாதுன்றீங்க, மானியமும் கொடுக்கக்கூடாதுன்றீங்க, விலையையும் ஏற்றணும்னு சொல்கிறீங்க. இது போக கல்விக்கடன் ஒன்று கொடுக்குறீங்க. கல்விக்கடன் அப்படிங்கிறது எதுக்காக கொடுக்குறீங்க? இந்த நாட்டினுடைய இளைஞர்கள் படித்து முன்னேறி வந்தால் தான் நாடு நல்லா இருக்கும், அவங்க தான் இந்தியாவினுடைய எதிர்காலம் அப்படின்னு சொல்லி நல்லா தான் பேசுகிறீங்க. ஆனால் கல்விக்கடனுக்கு வாங்குகிற இன்ட்ரெஸ்ட்டு 11%க்கு மேலே. இன்னொரு பக்கம் பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு கடனை தள்ளுபடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, படித்து முடிச்சு வேலைக்கு போகிற ஒருத்தன் அவனால் எப்படி 8,000 10,000 சொல்லிட்டு முதல்ல இஎம்ஐ கட்ட முடியும்? கல்வி அப்படிங்கிறது உண்மையாகவே இந்தியாவின் வளர்ச்சிக்காக நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா 3லேருந்து 5%க்குள்ள இன்ட்ரெஸ்ட் ரேட் வச்சிங்கனாலே போதுமானதாக இருக்கும். ஆனால் நீங்கள் கல்வியுமே வியாபாரமாக பார்க்குறீங்க. வியாபாரம் பண்ணுறவங்க கிட்ட பணத்தை தூக்கி கொடுத்துட்றீங்க. நீங்கள் பேங்க்கில் கொடுத்துட்டு இருந்த முதலீடுக்கெல்லாம் வட்டியை குறைச்சிட்டீங்க. சரி, நாங்கள் சந்தையில் போய் முதலீடு பண்ணி லாபம் சம்பாதிச்சா அந்த லாபத்துக்கும் ஒரு டேக்ஸை போடுறீங்க. அப்போ நான் சம்பாதிக்கிறதுக்கு எங்கே தான் போகிறது? இன்னொரு பக்கம் கச்சா எண்ணெய் விலை குறைஞ்சிருது, ஆனால் பெட்ரோல் டீசல் விலை மட்டும் குறையவே மாட்டேங்குது. அதில் டேக்ஸை வேற போட்டுக்கிறீங்க. இந்த டேக்ஸில் யார் அதிகம் போட்டாங்க, யார் குறைவாக போட்டாங்கன்னு மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையில சண்டை வேற நடக்குது. இதில் இன்னொரு லாஜிக்கும் பேசுவாங்க, காய்கறிக்கெலாம் நாங்கள் ஜிஎஸ்டி போடவே இல்லையே அப்படின்னு ரொம்ப பெருந்தன்மையாக பேசுகிறதா நினச்சிப்பாங்க. ஆனால் ஒரு விவசாயிக்கிட்ட இருந்து அந்த காய்கறி மட்டும் கிடையாது, விவசாய பொருட்கள் எதுவாக இருந்தாலும் அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னா அதுக்கு ஒரு வாகனம் வேணும், ஒரு சரக்கு போக்குவரத்து வேணும். அந்த சரக்கு போடுற அந்த லாரிக்கு டீசலை நீங்கள் போட்டாகணும். டீசல் விலை இவ்வளோ உயரமாக இருக்கும்போது எப்படி காய்கறி விலை குறையும்? மக்கள் கைக்கு வரும்போது காய்கறி விலை அதிகமாக தான் இருக்குது. இதில் நீங்கள் ஜிஎஸ்டி போட்டால் என்ன, போடாட்டி என்ன? இங்கே கோடியில் சம்பாதிக்கிறவங்களும் டேக்ஸ் கட்டுறாங்க, லட்சங்களில் சம்பாதிக்கிறவங்களும் டேக்ஸ் கட்டுறாங்க, சில ஆயிரங்கள் சம்பாதிக்கிறவங்களும் டேக்ஸ் கட்டுறாங்க, தினக்கூலிக்கு போகிறவங்களும் டேக்ஸ் கட்டுறாங்க. ஆனால் இவங்க மத்தியில் இருக்கிற வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரே மாதிரியாக இருக்கா அப்படின்னா
அது பெரிய கேள்விதான். சமீபத்தில் ஆக்ஸ்ஃபாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வெளியிட்ட அறிக்கையில் அதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்தியாவில் இருக்கிற டாப் 1% பணக்காரங்க கிட்ட நாட்டில் இருக்கிற 40% சொத்து குவிஞ்சு கிடக்குது. அதே நேரம் அடித்தட்டு மக்கள் கிட்ட வெறும் 3% சொத்துகள் மட்டும்தான் இருக்கு. அடித்தட்டில் இருக்கிற 50% மக்களுடைய ஜிஎஸ்டி பங்களிப்பு 64%. ஆனால் டாப் 10% பணக்காரர்களுடைய ஜிஎஸ்டி பங்களிப்பு வெறும் 3%. இப்போ சொல்லுங்க, இங்க பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்குமான இடைவெளி அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டு இருக்கா இல்லையா? ஒவ்வொரு மாசமும் ஜிஎஸ்டி வசூலாகிற அளவு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடியை தாண்டுது ஜிஎஸ்டி வசூல். இன்னொரு பக்கம் என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தோம்னா, சாதாரண மக்களுடைய வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது முன்னேறாமையில இருக்கு. அவங்களுடைய வருமானம் அப்படிங்கிறது பெரிய அளவில் மாற்றம் இல்லாமல் இருக்கு. அப்படியே வருமானம் அதிகரித்தாலும் கூடவே சேர்ந்து விலைவாசியும் ஏறுறதுனால எவ்வளவு சம்பாதிச்சாலும் போதலை அப்படிங்கிற அளவுக்கு தான் இங்கே வருமானம் வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு ஆப்போசிட்டாக இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, யார் உலகத்திலே பெரிய பணக்காரர் அப்படிங்கிற மோதலில் அம்பானியும் அதானியும் ஒரு பக்கம் இருந்துகிட்டு இருக்காங்க. அவ்வளோ பணம் வச்சிருக்கிறவங்களுக்கு அரசாங்கத்தால் கடன் கொடுக்க முடியும், அந்த கடனையும் தள்ளுபடி செய்ய முடியும். கிட்டத்தட்ட 25 லட்சம் கோடியை கடந்த 10 ஆண்டுகளில் கார்ப்பரேட் கம்பெனிகளுக்காக தள்ளுபடி பண்ணியிருக்கு மத்திய அரசு. ஆனால் சாதாரண மக்கள் பயன்படுத்துகிற அன்றாட தேவையான அடிப்படை விஷயங்களுக்கு ஜிஎஸ்டி வாங்கிட்டு இருக்காங்க, கல்வி கடனையும் ரத்து பண்ண மாட்டுறாங்க. இதையெல்லாம் கேட்டால் உங்களுக்கு கோபம் வருது. நியாயமாக சொல்லுங்கள், கோவப்பட வேண்டியது நீங்களா நாங்களா? ராஜீவ் பஜாஜ் 2 வீலர்ஸ் கம்பெனியுடைய ஓனர், அவர் ஒரு விஷயம் சொல்றாரு. கோவிடுக்கு அப்புறம் வளர்ச்சி சரிஞ்சிருச்சு, மக்கள் முன்னேறதுக்காக தடுமாறிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் நீங்கள் பைக்குக்கு 28% ஜிஎஸ்டி போடுறீங்க. பைக் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஆடம்பரமாக இருக்கலாம், ஆனால் முக்கால்வாசியான இந்திய மக்களுக்கு அது ரொம்ப அத்தியாவசியமான பொருளாக மாறிடுச்சு. அதை வச்சு நிறைய பேர் வேலைக்கு போய்கிட்டு இருக்காங்க, தங்கள் வாழ்வாதாரங்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்வியை வைக்கிறாரு ராஜீவ் பஜாஜ். ஆனால் ராஜீவ் பஜாஜை நோக்கி உங்கள் கோவம் திரும்பலை. ஆனால் அன்னபூர்ணா சீனிவாசன் கேட்ட கேள்வி உங்களை கோவப்படுத்துது. அப்போது ஒரு பெரிய தொழிலதிபர் என்ன வேணால் பேசலாம், நீங்கள் எதுவும் கேட்க மாட்டீங்க. ஒரு சாதாரண சின்ன தொழிலதிபர் மக்களுக்காக பேசுனது அவ்வளோ பெரிய குத்தமாக நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் பணக்காரர்களுக்கு மட்டும் அரசு நடத்துறீங்களா, இல்லை சாதாரண மக்களுக்காகவும் சேர்த்து அரசாங்கம் நடத்துறீங்களா அப்படிங்கிற கேள்வியை உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ள வேண்டிய நேரம் இது. வேட்டி சேலைய மேட்சிங்லயும் மற்றும் குவாலிட்டியான ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ் அஃபோர்டபிள் பிரைஸ்லயும் வாங்கணுமா? அப்போ மதுரை யாஸ்கோவின் ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ்ல தான் வாங்கணும். இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். உனக்கும் எனக்கும் வேஷ்டியும் சேலையும் இனி என்றும் ஒன்றாய்.